தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும் என்ற டைட்டில்ல உங்களுக்கான ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பாருங்க, ஜனங்களுடைய பலவிதமான எண்ணங்கள் தோன்றுமா. ஜனங்களுக்கு பலவிதமான எண்ணம் தோன்றும், எனினும் கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும். மனுஷனுக்கு பலவிதமான எண்ணங்கள் தினந்தோறும் தோன்றும். ஒரு ஆராய்ச்சியில பாருங்க பார்த்திருக்காங்க, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி தோன்றுது அப்படின்னா, குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது ஒரு 6 விஷயம் டைட்டில் வச்சுக்கோங்க, தலைப்பு. அது குடும்பம், வேலை, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பண விஷயம், இப்படி ஏதாவது ஒரு 4-5 விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தியே பாருங்க, நம் எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குமா. ஒரு நாளைக்கு 6000 எண்ணங்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்குமா. மைண்ட் செட்ல பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கவே தேவையில்ல, எதையுமே நம்ம பிளான் பண்ணி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையா. நம் எண்ணங்களுக்கு பெரிய சக்தி உண்டு. அதுல 6000 எண்ணங்கள் பாருங்க, நம் குடும்பத்தை சார்ந்ததா இருக்கும், நம் வேலையை சார்ந்ததா இருக்கும், நம்மளுடைய பாருங்க நண்பர்களை சார்ந்ததா இருக்கும், நம் உறவினர்களை சார்ந்ததா இருக்கும், நம் பிள்ளையை சார்ந்ததா இருக்கும். இப்படி 6000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. அப்படின்னா பாருங்க, பலவிதமான எண்ணங்கள். இந்த வசனத்துடைய வார்த்தையை பாருங்க, பலவிதமான எண்ணங்கள் ஜனங்களுக்கு தோன்றுமா, ஆனா கர்த்தருடைய திட்டம் தான் நிறைவேறுமா. பலவிதமான எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சு, அதனால பலவிதமா உனக்கு தோன்றதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா கெட்ட சம்பவங்கள் நிறைய உங்க வாழ்க்கையில நடக்குமே. ஆனா ஆண்டவர் பாருங்க, பலவிதமான எண்ணங்கள் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை அருமையாய் வழி நடத்துகிறார். சில பேருடைய சிந்தனையெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, தப்பா ஒரு விஷயம் பாருங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த விஷயத்தெல்லாம் பாருங்க நினைச்சா அதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும். ஆனா அப்படியெல்லாம் தேவன் நடத்துறதை விட்டுட்டு பலவிதமான எண்ணங்கள் ஜனங்களுக்கு தோன்றுதுன்னு நல்லாவே தெரியும். ஆண்டவர் உண்டாக்கின தேவனுக்கு நன்றாக தெரியும். பலவிதமான எண்ணத்துல இவன் அகப்படுவான், இந்த மாதிரி எல்லாம் யோசனை வந்துகிட்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் இவன் இந்த எண்ணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான், என் பிள்ளை இப்படிதான் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் பலவிதமான எண்ணங்கள் மத்தியிலையும் அவர் செயல்படுகிறார் என்றால் அது ஒரு சவால். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பலவிதமான எண்ணங்கள் மத்தியில அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நான் பலவிதமா யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நடந்துருமோ, ஏன்னா எண்ணத்துக்கு சக்தி இருக்குன்றீங்க, வார்த்தைக்கு சக்தி இருக்குன்றீங்க, உங்கள் எண்ணமும் வார்த்தைக்கும் சக்தி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பேசுறீங்களோ வேதத்துல இருக்கு, அந்த வார்த்தையும் இருக்கு. பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஆண்டவர் உன் நினைவுகள் எப்படியோ மனிதனும் அப்படியா. உங்க வாழ்க்கை இப்படி இருக்க காரணம் யார் அப்படின்னா நீங்க தான் காரணமா. அப்படிதான் வேத வசனத்துல பார்க்கிறோம். உன் நினைவுகள் எப்படியோ மனிதனும் அப்படியே இருக்கான். அப்போ வார்த்தை பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு என்று நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம். அப்போ நினைவும் வார்த்தையும் பாருங்க, இப்படி பலவிதமான எண்ணங்கள் தோன்றும் பொழுது இன்னைக்கு அதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்கோங்க. என்ன கேட்டா அதை தான் சொல்லுவேன். எனக்கு பலவிதமான, உண்மையா சொல்றேன், எனக்கு மைண்டு டார்ச்சர் தரக்கூடிய பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான மனிதர்கள், பலவிதமான பாருங்க ஒரு சவால்கள் என்னிடத்துல பாருங்க வந்துகிட்டே இருக்கும். ஆனா வரும்பொழுது தேவன் இதன் மத்தியிலையும் அவர் திட்டத்தை நிறைவேற்றுறார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா. என் வாழ்க்கையில நடந்தது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். கண்டிப்பா நான் நினைச்சு பார்ப்பேன். சில காரியங்களை நமக்கு இப்படி நடக்கிறதுனால மற்றவங்களுக்கு நடக்காதுன்னு கிடையாது. நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு நடக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்போ பலவிதமான எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு பாருங்க, திடீர்னு நல்லா இருந்துகிட்டே இருப்பான். நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, ஏன் வாழணும் அப்படின்னு தோணுது. திடீர்னு ஏன் வாழணும்னு தோன்றவங்க சில நேரங்கள்ல பாருங்க நல்லா டாப் லெவல்ல போயிடுவாங்க. நான் இவ்வளோ கீழே இருந்தேன், திடீர்னு எனக்கு டாப் லெவல்ல கடவுள் கொண்டு போயிட்டாரு. அப்போ ஆண்டவர் யாரை கீழே தள்ளுவாரு, யாரை மேலே ஏத்துவாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். யாரையும் தள்ளி விடுறதுக்காக அவர் இந்த பூமிக்கு வரல. ஆனா அவங்களுடைய எண்ணங்களே கீழே போறதுக்கும் மேல வரத்துக்கும் காரணம். ஒருவேளை வாழ்க்கையில நீங்க நல்லதே பண்ணி கீழே போயிருந்தா நிச்சயமாக உங்களை தேவன் தூக்குவார். நிச்சயமாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களை கொண்டு பாருங்க சேர்க்கிற வரைக்கும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் அவர் விட மாட்டார். உங்க கையை அவர் பிடிச்சிருக்காரு. அவர் கையை நீங்க பிடிச்சிருந்தா விட்டுடுவீங்கன்னு தெரியுங்க. அதனாலதான் உங்க கையை அவர் பிடிச்சிருக்கார். பாருங்க, மனுஷனுடைய பலவிதமான எண்ணங்கள் மத்தியிலும் தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறாருன்னா அவருக்கு நீங்க கையில அடங்கி இருக்கணுமா.
அவருக்கு கையில நம்ம அடங்கி இருக்கும் பட்சத்துல தேவன் நிச்சயமாகவே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் கையில நம்ம அடங்கி இருக்க ஜெபம் பண்ணுவோமா? ஏன்னா பலவிதமான எண்ணங்கள்ல வரும்பொழுது கூட ஆண்டவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்லவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் கையில நம்ம அடங்கி இருக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் வந்தாலும் தேவன் நமக்கு வெற்றியை மாத்திரமே தருவார். அதற்கு நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, தேவனுடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் என்ற தலைப்புல பார்த்தோம். எங்க வாழ்க்கையில பலவிதமான எண்ணங்கள் வருது. சில நேரங்கள்ல ஏன் வாழுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல ஏன் இந்த பிசினஸை எடுத்தோம்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல வாழ்ந்து என்னத்த சாதிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பலவிதமான எண்ணங்கள் மத்தியிலையும் தேவன் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேத்துறீங்கப்பா. நீங்க மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க உயிரோட வாழ்றதே எவ்வளவு பெரிய கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க இருக்கீங்க. நீங்க எங்களை சதா காலமும் எங்களை நடத்துவேன்னு சொன்னவரு, உங்க திட்டத்தை நிறைவேத்த எங்க கூடவே இருந்து வழி நடத்தி, எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து, எங்கள் தேவைகளை சந்தித்துகிற ஆண்டவரே சந்தித்து, நீங்க எப்பவுமே எங்க கைய புடிச்சு நடத்துறதுனால உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.